சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம். எங்க வீட்ல 11 to 11:30க்கு எல்லாருமே தூங்கிடுவாங்க. எங்க வீட்ல எல்லாம் 10-10:30 மணிக்கே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கூட 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இப்பவே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏய் நோ சி, இன்னைக்கு நீ 12 மணி வரைக்கும் தூங்கவே கூடாது. ஏன்? ஏன்னா நான் உன்னை பார்க்க வரேன். எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிச்சு போய் காமன் நேரம் ஆச்சு. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் இன்னும் என்ன வேலை? இந்த சூர்யா எதையோ பிளான் பண்றான். விடுவானா இந்த பாண்டி? சூர்யா, ஏ ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? அதை நான் வந்து சொல்றேனே. டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிடாத, திறந்தே இருக்கட்டும், புரியுதா? என்ன பேசுறான் ஒன்னும் புரியலையே. பாண்டி அங்க யார் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் திருந்தவே மாட்டானா? நடுராத்திரியில என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நீங்க எதுவா இருந்தாலும் இப்பவே பேசுங்க. இங்க பாரு, எதை எப்ப பேசினா என்ன? ஒரு இது இருக்கு ஸ்வீட்டி. ஸ்வீட்டும் வேணாம், காரமும் வேணாம். எல்லாம் ஜோஷியர் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஏ ரூமுக்கு நீங்க வரக்கூடாது, உங்க ரூமுக்கும் நான் வர மாட்டேன். ஓகே? அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கல்ல, அத மதிக்காம ஏதாச்சும் ஏடாகுடம் பண்ண நினைச்சீங்க, அப்புறம் நேரா போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இங்க பாரு சௌந்தர்யா, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. அம்மா கிட்ட கையும் களவமா புடிச்சு கொடுக்கறேன் இரு. அது வந்து எப்படி? நோ இல்ல பாண்டி. டேய் அம்மா, இங்க என்ன பண்ற? அம்மா, அது நம்ம சூர்யா சௌந்தர்யா கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்காமா. அங்க பாருங்க. இதோ நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்துட்டாங்களே. சூர்யா என்ன கேட்டுட்டு இருந்தான்னு தைரியமா நீ அம்மா கிட்ட சொல்லு. அதெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல. சத்தம் நீ தைரியமா சொல்லுமா. பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா சொல்லு. அது நீ சொல்லுமா சொல்லுமா. ஒன்னும் கேட்கலையே. கேட்டீங்களா? ஒண்ணு கேட்கல, கேட்டுக்கோங்க. ஒண்ணுமே கேட்கலையா? இத பாரு பாண்டி. அம்மா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஒட்டு கேக்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. அம்மா, தப்பு நடக்கிறத நான் தடுக்கதாமா பார்த்தேன். அது என்ன? அதெல்லாம் எந்த தப்பும் நடக்காது. இவங்க 2 பேர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். கேட்டியா? அம்மா, நான் என் ரூமுக்கு போகவா? ஒரு நிமிஷம் இரு. உமா, நில்லுமா. என்ன இருந்தாலும் சௌந்தர்யாக்கு இது புது இடம். ரூம்ல தனியா படுத்து தூங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீ வந்து சௌந்தர்யா கூட ரூம்ல போய் படுத்துக்க. சரிங்கம்மா. சரி, பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்கம்மா.